என்னுடைய கட்சி பேர் தமிழக வெற்றிக்கழகம். தமிழக வெற்றிக்கழகத்தில் வந்து தமிழக வெற்றிக்கழகம் சொன்னாலே அவ்வளவு இளைஞர்கள், சொல்லப்போனால் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேடர் சப்போர்ட் உள்ள பார்ட்டி இந்த ஹோல் ஸ்டேட்னா வந்து அது தமிழக வெற்றிக்கழகம் தான். நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னா 20 பேர் அண்ணே நானும் வரேன் சொல்றாங்க. நம்ம டிவிக்கு உள்ள நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே இல்லை, நிறைய பேர், ஒரு 20 பேர் எப்படி ஒரு கார்ல போக முடியும்? காங்கிரஸ் கட்சியில எம்எல்ஏ போனாலே கூட வர்றதுக்கு 2 ஆள் கூட இல்லை. அதை வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, டவுன் டு அர்த்தா இருக்காங்க. ஆள் இல்லை, இங்க யார் வருவா? டிரைவரும் இவங்களுக்கு தான் போகணும். ஏன்னா கூட வர்றதுக்கு ஆள் இல்லை. அந்த ஆபீஸ்லயே ஆள் இல்லையா, அப்புறம் எப்படி கட்சியிலயும் ஆள் இல்லை. இருக்குதே ஒரு 4 வயசானவங்க தான். அவங்க திமுக தோல்ல உட்காந்துக்கிட்டு சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்களுக்குன்னு இங்க ஒண்ணுமே இல்லை. அப்புறம் அதை வந்து அவங்க வந்து என்ன சொல்றாரு, ரொம்ப டவுன் டு அர்த்தாமா நாங்க 4 கார், 30 பேர் 20 பேர் எப்படி ஒரு கார்ல போக முடியும்? இல்ல அதுக்காக வேனை எடுத்துட்டு போக முடியும்? அப்போ 2-3 கார்ல போய் தானே ஆகணும். சரி. ஒரு நிர்வாகி கல்யாணம், அந்த நிர்வாகி கல்யாணத்துக்கு என் கூட இருக்க நிர்வாகிகள் எல்லாம் வரணும்னு ஆசைப்படுவாங்க மாட்டாங்க? எல்லாரும் வராங்க. எல்லாத்தையும் எங்க கட்சி ஒரு சாதாரணமான கட்சி. எல்லாம் இருக்கவங்க எல்லாம் உறுப்பினராக இருக்கவங்க, நிர்வாகிகள் இருக்கவங்க ரொம்ப சாதாரணமானவங்க தான். எல்லாத்தையும் தனித்தனி கார் அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் கம்மி தான். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நம்ம கூட அந்த பயணத்தை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்கள கூட்டிட்டு போக வேண்டியது யாரோட பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு தானே. ஒரு மாவட்ட செயலராக அதை நான் செய்யணும்ல. அதை செஞ்சேன். நீ 4 கார்ல போற, 3 கார்ல போற, அவ்வளவு பேர் இருக்காங்க எங்க கட்சியில, உங்கள்ட்ட ஆள் இல்லை. ஏன் சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறீங்க இதை பார்த்து?